எத்தனையோ பலகீனமான அறிவிப்பாளர்கள் ரொம்ப விமர்சனத்துக்குரியவர்கள் கூட அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்களை தொட்டும் அறிவித்து தான் நீக்காங்க. உமர் ரலியல்லாஹு இருந்து ஒருவர் அறிவித்தாருங்கிறதால அவர் எல்லோரும் நல்லவர் என்று ஏற்றுக்கொள்ளல. அவர் நம்பகமானவர் என்று அறியப்பட்டது பிறகுதான் ஏற்றுக்கொள்வார்கள். அதே நேரம் நம்பகமானவர்கள் ஒருவர்கிட்ட அறிவித்தால் அதை நம்பகமான அறிவிக்காருங்கிறதுக்காக அவர் நம்பகமானவர் என்று கூறக்கூடாது என்று இது இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஹதீஸினுடைய வடுக்கள் என்ற அடிப்படையில் ஒரு கிதாபு இலல் திர்மிதி என்று எழுதினார்கள். அதான் மறைமுகமாக இருக்கிற குறைகள். அந்த குறைகள் அந்த கிதாபுக்கு விரிவுரை இமாம் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மஹுல்லா எழுதினார். அவர் 8ஆம் நூற்றாண்டு இமாம். அந்த இமாம் அதுக்கு ஷரஹ் செய்கிறார். அதில் இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லா உடைய விதிகளை அவர் கூறியதையும் போட்டு போடுகிறார். என்னவென்றால் அன்ன ரிவாயத்த சிக்கத்தி அன் ரஜுலின் லா ததுல்லு அலா தௌசீகி. ஒரு நல்ல மனிதர், ஒரு உறுதியான மனிதர் ஒருவர்கிட்ட இந்த அறிவிக்கிறதால அவர் நம்பகமானவர் என்பதை உணர்த்தாது. தெரியுதானே? ஏனென்றால் அவர் சொல்ல இன்ன கசீரம் மின சிகாத், எத்தனையோ உறுதியானவர்கள் பலகீனமானவர்களை தொட்டெல்லாம் அறிவித்துதான் இருக்கிறார்கள் என்றுட்டு நிறைய உதாரணங்களை எல்லாம் போறார். நான் இப்ப சொன்னேன் தானே பல இமாம்கள். அதனால இந்த மாலிக் தார்கிட்ட இருந்து 4 பேர் கேட்டிருக்காங்க, ஆனால் அவர் உறுதியானவர் என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவரை உறுதியானவர் என்று உறுதியாக செல்லக்கூடிய உறுதியானவர் இமாம்கள் தெளிவான வார்த்தையை கொண்டு சொல்லல. அப்படி என்றால் அவர் என்ன நிலைப்பார்? மஜ்ஹூலுல் ஹால் என்று தான் பேர். ஆனா ஒன்று சொல்லாங்க, இல்ல அவர் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவரை எதுக்கு பொறுப்பாக்கினாங்க? மாலிக்கு தார் என்றாலே அவர் பண விஷயத்துக்கு அது ஹசானாவிற்கு பொறுப்பாக இருந்தவர், அப்படியானவர். எனவே அவர் மிக உறுதியானவராக இருப்பார் என்று சொன்னார். நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன், ஒருவர் பேணுதலானவர் என்கிறது வேறு, ஹதீஸ் விடயத்தில் அவருடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்வதற்குரிய அந்த மனன சக்திக்குரியவர் என்கிறது வேறு. வழங்குதானே? இப்ப நம்முடைய பொருளுக்கு ஒருவரை பொறுப்பாக்கும். அவர் பொறுப்பாக்கு நேரத்தில் ரொம்ப மனன சக்தி உடையவர், அறிவிப்பில் கேட்டதை கேட்ட மாதிரி அழகா சொல்ல வேண்டிய ஆராய்ச்சி சுட வைப்போம். என்னதை பார்ப்போம்? தொழுகிறாரா, பேணுதல் உடையவரா, ஹராம் ஹலால், இதைத்தான் பார்ப்போம். இது அவருடைய எதை குறிப்பிடும்? பேணுதல். இது ஒரு அறிவிப்பாளர் இருக்கிற ஒரு தன்மை. அடுத்த தன்மை என்ன? அவர் லபத்துடையவராக, மனன சக்தி உடையவராக, செவியுற்றதை செவியுற்ற மாதிரி அறிவிக்கும் ஆற்றல் உள்ளவராக அவர் இனம் காணப்படணும். அப்படி கொஞ்சம் அறிவிப்பு தான் என்னன்னு சொல்ல சரியான அறிவிப்பு. அவர் அப்படியானவங்க அறிவிக்கணும், அவங்க தான் சிக்கத்துங்கிறது. எனவே அப்படியான நம்பகத்தன்மை எது? அவருடைய மனன சக்தி நம்பகத்தன்மை அறியப்படல. அதனால நாம் என்ன செய்ய இயலாது, அவர் ஹதீஸில் ஏற்றுக்கொள்ளப்படுபவர் என்கிற அந்த விதி வராது. ஹதீஸ் கலை பிரகாரம் என்கிறத நாம் என்ன செஞ்சு கொள்ளணும், புரிஞ்சு கொள்ளணும். அடுத்ததாக இமாம் இப்னு சஅத் ரஹ்மஹுல்லா. யாரு? இமாம் இப்னு சஅத் ரஹ்மஹுல்லா. அவர் ஆரம்பகால இமாம், சரியானே? அவர் தனது கிதாபில் இவரை பற்றி சொல்ல போது கான மஅரூஃபன் என்று சொன்னார். என்னது? அறியப்பட்டவராக இருந்தார். அப்ப இமாம் இப்னு சஅத் அறியப்பட்டவராக இருந்தார் என்று இவரை பற்றி சொல்லத்தால அவர் யாராக இருப்பார்? மிக நம்பகமானவர் தானே. ஹதீஸ் அவர் அறிவிக்கிற ஹதீஸை எல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தானே வேணும் என்று ஒரு வாதாட்டத்தை வைக்காங்க, சரியானே? அந்த செய்தியை சகோதரர் அஸ்மீர் மௌலையும் சொன்னார். தபக்காத்துல் குப்ரா லிப்னு சஅத். இமாம் இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடும் பொழுது இந்த மாலிகுத்தார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் ஹதீஸ் அறிவித்திருக்கிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவித்திருக்கிறார். வகான மஅரூஃபன், இவர் அறியப்பட்ட ஒரு நபர் என்பதாக இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வார்த்தை இமாம் இப்னு சஅத் அவருடைய கிதாப் 3ஆம் நூற்றாண்டினுடைய அந்த இமாம், இந்த இமாம் இந்த கான மஅரூஃபன் என்கிற வார்த்தையை உறுதியான அறிவிப்பாளர் என்கிற கருத்துல அவர் பாவிச்சிருக்கார் என்று நாம சொல்லலாம். ஏனென்றா உதாரணமா அவர் யாருக்கும் பாவிக்கார் என்றால், இங்க ஒரு ராவி வாரார். யாரு? சிலா இப்னு சுலைமான் என்கிற அறிவிப்பாளர். அவரை பத்தியும் சொல்லும் போது கான மஅரூஃபன் என்கிறார். என்னையா? அவர் பிரபலியமானவர் அல்லது அறிமுகமானவராக இருந்தார். அறிமுகமானவர் என்றா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹசானாக்கு பொறுப்பா இருந்தா அறிமுகமானவர் தானே, 4 பேருக்கு தெரிந்தவராக இருந்தாருங்கிற கருத்து தானே. இப்ப இவர் யாரை பத்தி சொன்னார்? மாலிகுத்தார் என்கிற குதிக்கப்பட்ட அறிவிப்பாளரையும் அவர் அறிமுகமானவராக இருந்தாருங்கார். இங்க சிலா என்கிறவரையும் அறிமுகமானவர். இந்த சிலாவை பத்தி பார்த்தால் பாருங்க, இமாம்கள் எவ்வளவு விமர்சனம் செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. இந்த சிலா என்று ஒருத்தர் அவர் அறிமுகமானவர் என்றார். இவரை பத்தி யஹ்யா இப்னு மயின் சொன்னார். யார் சொன்னார்? யஹ்யா இப்னு மயின். ஆரம்ப கால அறிவிப்பாளர்களை சுண்டி அவர்களை இனங்கண்டு உறுதியானவராண்டி இனங்காண்ட இமாம் சொன்னார். ரவா அப்பாஸ் யஹ்யா லைஸ பிசிகத்தி. இது மீசானுல் இஅ்திதால், இமாம் தஹபியினுடைய
மீசானில் இஅ்திதால் என்ற பலகீனமானவர் பற்றிய கிதாபில் தானே, அந்த கிதாபில் அவர் சொன்னார், இந்த சிலாவை பற்றி இமாம் யஹ்யா பின் மயீன் உறுதியற்றவர் என்று சொல்றார். அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பில் முஆவியத் பின் சாலிஹ் என்கிறவர் இமாம் யஹ்யாவை தொட்டு அறிவிக்கிற போது இவர் பலகீனமானவர் என்று சொன்னார். இமாம் நசாயி சொல்ற போது இவர் மத்ரூக் என்றா வீசப்பட்டவர் என்கிறார். இமாம் தாரகுத்னி சொல்ல போது இவர் இப்னு ஜுரைஜி ஷோபா போன்றவற்றை இந்த ஹதீஸ் அறிவித்தால் அவருடைய ஹதீது என்னது வீசப்பட்டுரும் என்கிறார். இந்த மாதிரி இவருக்கு நிறைய விமர்சனம் வருது. அப்ப இப்னு சாத் ரஹ்மஹுல்லா இந்த குறிக்கப்பட்ட சிலாவை பத்தி என்ன சொல்லார்? மௌரூஃபானவர் என்று சொல்லார். மௌரூஃபானவர், இதே மௌரூஃபானவராக மாலிக்குத்தாரும் இந்த குறிக்கப்பட்ட நம்முடைய கபர் அடியில போய் பிரார்த்தித்த ஹதீஸை சொல்ல அந்த மாலிக்குத்தாரை பத்தி சொல்லும் போதும் மௌரூஃபானவர், அறிமுகமானவர் என்கிறார். எனவே இந்த அறிமுகமானவர் என்ற வார்த்தை நம்பகமானவர் என்பதற்குரிய வார்த்தை அல்ல. ஹதீஸ் கலையில் ஏற்றுக்கொள்ளப்பட தகுதியானவர், அறிவிப்பை ஏற்றுக்கொள்வது தகுதியானவங்க கருத்து அல்ல என்கிற விடயத்தை சொல்லணும், புரிஞ்சு கொள்ளணும். இமாம் இப்னு சாத் இந்த கூட்டை வைத்து வாதிட முடியாது. இப்னு சாத் இமாமும் இவரை உறுதியானவர் என்று சொல்லியிருக்கார் என்று வாதிட முடியாது. அதை கொண்டு என்னதை புரியலாம்? அறிமுகமானவர், தெரிந்தவர், 4 பேருக்கு தெரிந்தவர். 4 பேருக்கு தெரிந்தவர் என்கிறது நான் இவ்வளவு நேரம் காய்ச்சல் தானே. அவர் உறுதியான அறிவிப்பாளர் என்கிற கருத்து வருமா? இல்ல. எத்தனையோ பலகீனமான அறிவிப்பாளர்களுக்கும் இந்த வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கு. அதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். இமாம் இப்னு ஆதி ரஹ்மஹுல்லா இந்த சிலா இப்னு சுலைமானை பத்தி சொல்ல போது கான பி பக்தாத் வ கான கذாபன், மிக பெரும் பொய்யராக இருந்தார் என்று கூட சொல்ல. இமாம் இப்னு சாத் மௌரூஃபாக இருந்தார் என்று சொல்லது விளங்குதானே, அது ஒரு உறுதியானவர் என்று சொல்லத்துக்குரிய அறிவிப்பு அல்ல. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவரை பத்தி சொல்ல போது தாரிகுல் கபீர்ல லைஸ பிதாக்கல் கவி, இவர் உறுதியானவரான ஒரு அறிவிப்பாளர் அல்ல. இந்த மாதிரி நிறைய இமாம்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனால நாங்கள் இமாம் இப்னு சாத் மாலிக்குத்தாரை உறுதியானவர் என்று சொன்னாரு என்று அவருடைய மௌரூஃபானவர் என்ற வார்த்தையை வச்சு பேசுறது நமது ஆய்வு நிறைவான ஆய்வல்ல, அது ஒரு குறைவான ஆய்வு. நம்முடைய விருப்பத்துக்கு ஹதீத நமக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு கருத்தா இருக்கே, நம்முடைய சமுதாயம் செஞ்சு வந்த காரியத்தை நாம நியாயப்படுத்துறதுக்காக இந்த சம்பவத்தை எப்படியாவது சஹீஹாக்கணும். இந்த சம்பவம் உமர் ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்தது அல்ல, உமர் ரலியல்லாஹு நடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை எப்படி சஹீஹாக்கி அதை ஆதாரமாக கொள்ளணும் என்று கபராடியில போய் சென்று பிரார்த்திக்கக்கூடியவர்கள் முயற்சிப்பது அது அல்லாஹ் அவர்களுக்கு நேர் வழி காட்டணும். அது நேர்வழி அல்ல, அவருடைய முயற்சி நேர்வழி அல்ல, வழிகேட்டை அவர்கள் கஷ்டப்பட்டு தேடுகிறார்கள். அன்றைக்குரிய சகோதரர்களே, இந்த மாலிக்குத்தார் என்கக்கூடிய நபரை நம்பகமானவர் என்று அவருடைய ஹதீதை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் இமாம் ஹலீலி அவர்களுடைய வார்த்தை. அவர் அதாவது 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இமாம். அவர் இவரை பற்றி கூறிய ஒரு வார்த்தையை வைத்து கூறுகிறார்கள். என்ன கூறுகிறார்கள்? அவர் தாபிஈன் கதீமுன், ஆரம்பகால தாபிஈன் என்று சொல்லி இருக்கிறார். முத்தஃபகுன் அலைஹி, அவர் மீது அவர் விடயத்தில் ஏகோபிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அஸ்னா அலைஹி தாபிஊன், தாபியின்கள் அவரை போழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தொட்டும் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் மிக குறைவான அறிவிப்பு தான் அவர் அறிவிச்சிருக்கிறார் என்கிற இந்த கூற்றிலே அவர் யோகிக்கப்பட்டவர், அதாவது மற்ற இமாம்களால் யோகிக்கப்பட்டவர், தாபீன்கள் எல்லாம் போழ்ந்திருக்காங்க என்ற ஒரு வார்த்தையை வைத்து அவர் கூறுகிறார். இவர்களை பற்றி அல் இர்ஷாத் ஃபி மஅரிஃபத்தி உலமா இல் ஹதீஸ் என்ற கிதாபில் அபூ யஅல் ஹலீதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடும் பொழுதும் இந்த மாலிக்குத்தார் என்பவர் மௌலா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தாபிஈன் கதீம் கிபாரு தாபிஈன், பெரும் தாபிஈன்களில் உள்ளவர். முத்தஃபகுன் அலைஹி, இவர் அனைவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபர். அஸ்னா அலைஹி தாபிஊன், அனைத்து தாபிஈன்களும் இவரை புகழ்ந்து பேசியிருக்கும் ஒரு நபர். ஆனால் இவர் அதிகமான ஹதீஸ் அறிவிப்புகள் செய்யாவிட்டாலும் தாபிஈன்கள் இவரை புகழ்ந்திருக்கிறார்கள் என்ற வாசகத்தின் மூலமாக தெளிவுபடுத்தி இருக்கிறார். இந்த விடயத்தை எடுத்துக்கொண்டால் நான் ஏற்கனவே ஒரு விடயத்தை சொல்லிவிட்டேன். என்னது? இவர் ஒரு நல்ல மனுஷன் என்கிறது அந்த புகழ்ச்சி ஹதீஸ் அவர் அறிவித்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உறுதியானவர் என்கிற கருத்து அல்ல. ஒரு ஆபிதானவர், பேணுதலானவர், வணக்க வழிபாடு உள்ளதுங்கிறது நம்பகமான அறிவிப்பாளருக்குரிய ஒரு பண்பு. 2வது பண்பு என்ன? அவர் சொல்லக்கூடிய செய்திகளை ஏற்கக்கூடிய அளவுக்கு ஞாபக சக்தி உடையவர் இருக்கணும். எத்தனையோ வணக்கவாளிகள், பேணுதலாக்கள், மறதி உள்ளவர்களாக இருப்பாங்க. அதனால கூட்டி குறைச்சி சொல்லவங்க எல்லாம் இருக்காங்க. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். நம்மளோட வாழ்க்கையில பார்த்துக்கிறீங்க. நேற்று காட்சி இன்றைக்கு மறந்து வைத்து வயது கோளாறு இல்லை. எனவே அந்த வார்த்தையை வைத்து தாபியின்கள் வரை போழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அப்படியான
அந்த வார்த்தை அது வெறும் அவர் ஒரு நல்லவர் என்கிற, நல்லவர் என்றால் ஒரு பேணுதலானவர் என்கிற மாதிரி ஒரு வார்த்தைக்கு தான் அதை சொல்லலாம். ஆனால் ஹதீஸ் விடயத்தில் இவர் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர் என்கிற அடிப்படையில் முத்தஃபக்குன் அலைஹி என்ற வார்த்தையை அவர் பாவிச்சிருக்கிறாரு. எனவே அவரை அந்த வார்த்தையை கொண்டு அவரை உறுதியானவர் என்று சொல்லலாம். எது முத்தஃபக்குன் அலைஹி என்றார், அவர் அதாவது நல்லவர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவர், யோகிக்கப்பட்டவர், மற்ற இமாம்களால் இவர் யோகிக்கப்பட்டவர் என்று இவர் தான் சொல்லார். யார் சொல்லார்? இமாம் ஹலீலி மட்டும் அந்த வார்த்தை பாவிக்கார். ஆனால் நாம் இவ்வளவு நேரம் நாம பார்த்த அந்த தொகுப்புல இமாம் இப்னு அபி ஹாத்தம் அவருடைய கூட்டு பிரகாரம், அவருடைய கூட்டை வைத்து, அவருடைய தரவை வைத்து நாம் ஹதீஸ் கலை விதியின் படி அளந்த பிரகாரம் அவர் எப்படி வரப்போறார்? மஜ்ஹூலுல் ஹால், நிலைமை அறியப்படாத ஒருவராக வரப்போறார். நிலைமை அறியப்படாதவர். அது மாதிரி தான் மற்ற இமாம்கள் என்று ஒரு லிஸ்ட்டை தந்தோம். இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய தனிப்பட்ட அந்த கூட்டும் ஈடுபடாமல் போயிட்டு, இமாம் இப்னு ஸஅத் ரஹ்மத்துல்லாஹ் அவர் ஒரு அறியப்பட்டவர், தெரிந்தவர், பலருக்கும் தெரிந்தவர் என்ற கூற்று அது அவர் ஹதீஸை அறிவித்தால் ஏற்றுக்கொள்ளும் என்பதற்குரிய வார்த்தை அல்ல என்றதை சொல்லிட்டு சரியானே. இப்ப இந்த இமாம் ஹலீலி அவர்கள் சொன்ன வார்த்தையை பற்றி நாம கொஞ்சம் பார்ப்போம். சரியான முத்தஃபக்குன் அலைஹி இந்த வார்த்தையை எடுத்து நாம் ஆய்வு செஞ்ச போது முத்தஃபக்குன் அலைஹி என்ற இந்த வார்த்தை இவருடைய அந்த இர்ஷாத் என்ற கிதாபில் விமர்சனத்துக்குரிய ராவிக்கும் அவர் பாவிச்சு தண்ணிக்கார். நம்பகமாக எல்லோரும் ஏற்றுக்கொண்ட இமாம்களுக்கும் பாவிச்சிருக்கார், விமர்சனத்துக்குரிய ராவிகளுக்கும் அவர் பாவிச்சிருக்கார் என்கிற விடயத்தை நமக்கு காண கிடைச்சது. உதாரணமா ஒரு ஆள் எடுப்போம், சாபித் பின் முஹம்மது அஸ்-ஸாஹித் என்கிற ஒரு அறிவிப்பாளர். இந்த சாபித் பின் முஹம்மது அஸ்-ஸாஹிதுக்கு அவர் என்ன எழுதுறார் என்றால், இமாம் ஹலீலி உறுதியானவர், முத்தஃபக்குன் அலைஹி, இவர் உறுதியானவர் என்று எல்லோராலும் யோகிக்கப்பட்டவர் என்ற மாதிரி சொன்னார். இந்த வார்த்தையை பார்த்தா என்ன நினைப்பாங்க பார்க்கிறவர்கள்? இவர்கள் ஒரு விமர்சனமுமே இல்லை என்று நினைப்பாங்க. ஆனா இப்ப என்ன கையில் வைக்கிற கிதாப் எந்த கிதாப்? இது எல்லாருக்கும் தெரிந்த கிதாப் தஹதீபுல் கமால், இமாம் மிஸியினுடைய தஹதீபுல் கமால். இந்த கிதாபினுடைய இதுல இவரை பத்தி இங்க சொல்லப்படுது. சாபித் இப்னு முஹம்மது அஷ்-ஷைபானி, இவர் ஒரு ஆபிது, வணக்கவாளி. சரியானே. இதுல இமாம் இப்னு அதி ரஹ்மஹுல்லாஹ் அதனுடைய தஹ்கீக்கில் கீழுக்கு இமாம் இப்னு அதி ரஹ்மஹுல்லாஹ் இவரை பத்தி சொல்ல போது ஒரு நல்ல மனிதர், சிறந்தவர், வேணும் என்று பொய் சொல்லாதவர் என்று சொல்லி போட்டு வலஅல்லஹு யுக்திஉ, இவர் தவறு விடக்கூடியவர், தவறும் விடலாம் என்று யார் சொன்னார்? இமாம் இப்னு அதி ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய கூற்ற இந்த தஹதீபுல் கமால் இந்த கிதாபை தஹ்கீக் பண்ணினதனுடைய அடிக்குறிப்பில் இந்த கிதாபில் கீழுக்கு குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் என்றால் ஹலீலி இப்பைக்கு 900 வருஷத்துக்கு முந்தி சொல்லி இருந்தால், இமாம் இப்னு அதி ரஹ்மஹுல்லாஹ் அவருக்கு முந்தியவர், அவருக்கு 100 வருஷத்துக்கு முந்தியவர். அப்ப அந்த இமாம் அவரை விமர்சிச்சது இவருக்கு என்ன செய்யல, கிடைக்கல. சரியானே ஒன்று. அது மாதிரி இமாம் தாரகுத்னி அவர், சரியானே, இவரை பத்தி இமாம் தாரகுத்னி கருத்தை எழுதின பிரகாரம் ஜரஹு தஅதீல் என்ற அவர் கிதாபில் கூறப்பட்டிருக்கு. இந்த ராவியை பத்தி லைஸ பில் கவி, வலுவானவர் இல்ல, அறிவிப்பு ஹதீஸ் அறிவிக்கிறதுல வலுவானவர் இல்ல, மேலும் சரியான முறையில கேட்கிற விஷயத்தை என்னது மனநமிட்டுக் கொள்பவரும் இல்ல, அதிகமான ஹதீஸ்களில் தவறு விடுறவர் என்று இமாம் தாரகுத்னி செல்லதாக இங்கே எழுதப்பட்டிருக்கு. ஆனா அவர் கான ஜாஹிதன் ஃபாலிலன் மஷ்ஹூரன், இன்னொரு இமாம் சொல்லார் இவர் மிக சிறப்புக்குரியவர், மிக பிரபலமானவர், மிக ஒரு பற்றற்றவராக இருந்தார் என்று இவருடைய விடயத்தை சொல்லி இருக்கிறார்கள். எனவே இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ், கடைசியாக யாரு? இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய தக்ரீப் என்ற கிதாபிலே இந்த சாபித்தை பத்தி சொல்ல நேரம் என்ன சொல்லார்? இவர் ஒரு ஆபித், உண்மையான ஒரு பற்றற்றவர், யுக்திஉ பி அஹாதீத், ஹதீஸ்களில் தவறு விடுறவர் என்று இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய தக்ரீபு தஹதீப் என்ற கிதாபில் குறிப்பிட்டிருக்கார். இவ்வளவு விமர்சனம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி விமர்சிக்கப்பட்டிருக்கு, கடைசியா இமாம் தாரகுத்னியால் விமர்சிக்கப்பட்டிருக்கு, இமாம் இப்னு அதி மூலமா விமர்சிக்கப்பட்டிருக்கு. இப்படியான விமர்சனங்கள் எல்லாம் இருந்தும் இந்த அறிவிப்பாளரை அவர் எப்படி எழுதியிருக்கிறார்? முத்தஃபக்குன் அலைஹி என்று எழுதியிருக்கார். யாரு? மாலிக் தாருக்கு முத்தஃபக்குன் அலைஹி என்று இமாம் ஹலீலி எழுதினாரு அவர் கிதாபிலே, அதே ஹலீலி ரஹ்மத்துல்லாஹ் இவருக்கும் எழுதியிருக்கார். அப்ப ஹலீல் ரஹ்மத்துல்லாஹ் முத்தஃபக்குன் அலைஹி என்று ஒருத்தர் சொன்னா, அவர் எல்லோராலும் யோகிக்கப்பட்டவர் என்று சொன்னா அந்த கூட்டம் நாம முழுசா ஏற்றுக்கொள்ளலாமா? இல்ல தவறு வரையும் வாய்ப்பு இருக்குதானே? எனவே அவருக்கு ஒரு அளவு இருக்கு. சரியானே? இங்க 3, அதாவது
அவருக்கு முந்தைய 2 இமாம்கள் சரிதானே, அவர்கள் சொன்ன அந்த விமர்சனத்தை விமர்சனம் கிடைக்கல, ஏதோ ஒரு அளவுகோல்ல அவர் சொல்லியிருப்பார். எனவேதான் அதை நாம முழுமையான ஒரு அறிவிப்பாளருக்குரிய நம்பகத்தன்மை, அறிவிப்பை ஏற்றுக்கொள்வதற்குரிய நம்பகத்தன்மையாக எடுத்துக்கொள்ள முடியாது என்கிறத நான் புரிஞ்சு கொள்ளணும். அது மாதிரி தான் யஹ்யா இப்னு உபைத் என்கிற ஒரு அறிவிப்பாளர், அவருக்கும் இவர் என்ன சொல்லார் என்றால் முத்தஃபக்குன் அலைஹி என்று சொன்னார். யாரு? இமாம் ஹலீலி. இந்த மாலிக்கு தாருங்கிற அறிவிப்பாளருக்கு முத்தஃபக்குன் அலைஹி என்று சொல்லியிருக்காரு. அதனால அவரை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளலாம், அவர் நம்பகமானவர் என்று முன்வந்த இமாம்கள், அடுத்தடுத்த இமாம்கள் அவரை விமர்சித்த எல்லாத்தையும் விட்டுட்டு அதை வைத்து எடுத்துக்கொள்ளலாம் என்றால் சரிதானே, முத்தஃபக்குன் அலைஹி என்று சொல்லக்கூடிய அந்த கூற்று அது அந்த மாதிரி முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்கிறதுக்கு இன்னொரு அறிவிப்பாளரை நான் சொல்றேன். யஹ்யா இப்னு உபைத் அத்-தனாபிசி, இவருடைய ஹதீஸ்கள் 6 கிரந்தத்திலேயும் வர ஒரு அறிவிப்பாளர் சரியானே, இவருக்கும் அந்த மாதிரி எழுதியிருக்கார். ஆனா இவரை விடயத்துல விமர்சனம் இருக்கு. என்ன விமர்சனம்? உதாரணமா இமாம் யஹ்யா இப்னு மயின் சொல்றார், ஹுவ லைஃபுன் ஃபி சுஃபியானி ஸௌரி. சுஃபியானி ஸௌரி இமாமுகிட்ட இருந்து இவர் ஹதீஸ் அறிவித்தால் அவரை விடயத்தில் இவர் லைஃப். சிகத்துன் ஃபி கைரிஹி, மற்றவர்கள் அறிவித்தால் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இவர் சொன்னாரு, யாரு? இந்த இமாம் ஹலீலி சொல்ல கூட்டு இவர் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கூட்டு சரியா இல்லை, விமர்சனம் இருக்கு. எனவே விமர்சிக்கப்பட்ட அறிவிப்பாளர்கள், விமர்சனத்துக்குரிய அறிவிப்பாளர் விடயத்திலேயே சரியானே அந்த தரவுகள் அவருக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம், அல்லது அவருடைய அந்த வார்த்தை பிரயோகத்தை வைத்து அவர் ஒவ்வொரு கட்டங்களா பிரிச்சிருப்பார். பலதரப்பட்ட அறிவிப்பாளர்களுக்கு அவர் இந்த வார்த்தையை பாவிக்கார். யோகிக்கப்பட்டவர், நம்பகத்தன்மையில் யோகிக்கப்பட்டவர் என்ற கருத்தாக குடுவாடுது. எனவே அவருக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம், அல்லது ஏதோ காரணமா இருக்கலாம். ஆனால அந்த இமாம் ஹலீலினுடைய அந்த கூற்று அப்படியே நாம கண்ணபதிக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மாலிக்கு தாரை உறுதிப்படுத்த முடியாது. ஆரம்ப காலத்தில் இமாம் புகாரி அந்த மாலிக்கு தாரை பத்தி என்ன செய்யல, ஒன்றும் சொல்லல. அது மாதிரி இமாம் அபு ஹாத்தம் ராஜி மாலிக்கு தார் மஜ்ஹூலுல் ஹால் என்கிற அந்த தோரணையில அவரை பத்தி ஜரஹோ தாதியிலோ சொல்லல, அவருக்கு கிடைக்கல. ஜரஹண்டா என்ன, அவர் மீது உள்ள விமர்சனம் கிடைக்கல, அல்ல நல்ல தன்மை கிடைக்கல. அப்ப அபு ஹாத்தம் ரஹ்மத்துல்லாஹ் மிகவும் தேர்றவர். அதனால இதை வைத்து வாதிடுவது என்பது ஏற்புடையதல்ல. அடுத்ததாக லக்வான் அபு சாலிஹின் ஸம்மான் அஸ்-ஸையாத் அல்-மதனி, இவரும் ஃபிகத் நம்பிக்கையானவர். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தக்ரீபு தஹ்தீப் என்ற கிதாபிலே கொண்டு வருகிறார். இவரும் நம்பிக்கையானவர். நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன். அப்படி இருந்தாலும் இந்த ஹலீலி ரஹ்மத்துல்லாஹ் இணைஞ்சிருக்கார். இந்த ஹதீதை பற்றி சொல்ல போது என்ன சொல்லியிருந்தார்? மாலிக்கு தாரிடம் கேட்ட அபு சாலிஹ் என்பவர் அவரையிடம் செவியுற்றிருக்கார் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் ஏனையவர்கள் எல்லாம் நேரடியா மாலிக்கு தாரிடம் கேட்காமத்தான் அறிவிச்சிருக்காங்க. ஏனையவர்கள் என்கிற போது அது எத்தனை பேர் என்று தெரியும். அவருடைய ஆய்வில் அவர் எத்தனை பேர் என்கிறத அவர்த்த மென்ஷன் பண்ணல. சரியான பன்மை சொல்லு செல்லாரு என்ற அதிகமானோட அறிவிப்பு படி அது நேரடியா மாலிக்கு தாருக்கிட்ட மற்றவங்க கேட்கல என்கிறது தான் அவருடைய இது. எனவேதான் அங்கே அபு சாலிஹ் என்கிறவர் மாலிக்கு தாரை தொட்டு அறிவிக்கிற அறிவிப்பு அது முர்சலான பலகீனமான ஹதீஸ் இனத்தை சேர்ந்தது என்கிற கருத்தை அந்த இமாம் ஹலீலியினுடைய கூட்டிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லியார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது போக இன்னும் சில குறைபாடுகள் இந்த ஹதீஸினுடைய விடயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை நாம் சொல்லித்தான் ஆகணும். ஏனென்றால் அதையும் அந்த குறைகளை நிறைவாக்கி மௌலவி அஸ்மீர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்கிறதால அதற்கான பதிலையும் சொல்ல வேண்டும். இதுல இவர் இர்சால் செஞ்சிருக்க, அதாவது முர்சலாக இவர் தக்வான் என்கிற இந்த அபு சாலி, அதாவது அபு சாலி என்கிறவருடைய பெயர் தக்வான், இவர் மாலிக்கு தாரிடம் கேட்காமலும் இருந்திருக்க வாய்ப்பிருக்கு. செவியுற்றிருக்கார் என்று கூறப்படுகிறது. சென்னன் செவியுறாமலும் அறிவிச்சிருக்கலாம். ஏன் அது யூகிக்கப்படுகிறதுண்டா, இமாம் அலாய் ரஹ்மஹுல்லா அவருடைய ஜாமியு தஹ்சீல் என்ற கிதாப் அதுல குறிப்பிடும் போது இந்த அபு சாலிஹ் என்கூடிய அறிவிப்பாளர் சில சாபாக்களை தொட்டும் அறிவிச்சிருக்கார். ஆனா அவர் அவரை சந்திக்கல. உண்மையாளர் உதாரணமா அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்களை தொட்டு என்று அறிவிப்பார். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அவரை சந்திக்கல. அப்படி என்றால் இது யார் சொல்லலாம்? இமாம் அபூ ஸுர்ஆ ரஹ்மஹுல்லா கூறுவதாக இமாம் அலாய் ரஹ்மஹுல்லா தனது ஜாமியு தஹ்சீல குறிப்பிடுறார். அது மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு தொட்டும் கூட அறிவிச்சிருக்கார். உமர் ரலியல்லாஹு தொட்டும் கூட சில ஹதீஸ் அறிவிச்சிருக்கார். அலி ரலியல்லாஹு தொட்டும் அறிவிச்சிருக்கார். இந்த மாதிரி அவர் அறிவிச்சிருந்தால் அதெல்லாம் முர்சல் என்ற வகையை சேரும். இடையிலாக்கள்
விடுபட்டிருக்கி. அவர் யார்ட்டையாவது கேட்டிருப்பாரு, அது அவர் ஏதோ ஒரு காரணத்தால விட்டுட்டாரு. சரியானே? அந்த அடிப்படையில் பார்த்தால் இவர் மாலிக்கு தார் எங்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு காலத்தில் இருந்தவர்கிட்ட தான் நேரடியாக கேட்ட ரெண்டுமே செய்யல, சொல்லல. எனக்கு மாலிக்கு தார் வழங்குதானே எடுத்து சொன்னார் என்றதையும் தெளிவான செய்யல, சொல்லல. சொல்லாத நிலையில இவரை மாலிக்கு தாரை தொட்டும் அறிவிச்சிருக்கிறது தான் பெரியது. அதனால் இவருடைய ஏனைய வகுப்பாக்கள், வகுப்பில் உள்ள இந்த அபு சாலிஹ் எங்களுடைய வகுப்பில் உள்ள ஏனையவர்கள் முர்சலாக இடையில சந்திக்காதவரை தொட்டும் அறிவித்த மாதிரி இவரையும் அந்த அடிப்படையில் இவர்கிட்டையும் கேட்காத விடயத்தை வேறொருவரிடம் கேட்டும் அறிவிச்சிருக்கலாம். அப்படி வேறொருவர் என்றால் அவடத்தை என்ன வரப்போகுது? அது யாரு? இந்த செய்தி எங்கிருந்து வந்தது? இப்படி முர்சலாக வந்தால் அந்த அறிவிப்பு என்னது? லைஃப். மிக பெரும் தாபியின் சயீத் இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லாஹ், தாபியின்களில் உச்சக்கட்டத்தில் உள்ள நம்பர் 1 அந்த இமாம் சயீத் இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டும் அறிவித்தால் அவர் எல்லா இமாம்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்பகமான ஒரு இமாம். உமர் காலத்தில் அவர் சின்னால், அவரை தொட்டும் அறிவித்தால் உமர் ரலியல்லாஹு தொட்டும் என்று அறிவித்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையான்றது பாரிய சர்ச்சை. பெரும்பான்மையான இமாம்கள் இல்லை, ஏற்றுக்கொள்ளலாண்டாங்க. உமர் ரலியல்லாஹுவிடம் இருந்து அவர் நேரடியாக கேட்டு என்று சொல்லணும். இல்லாமல் இன்னொருவர் இடையில இன்னொருவர்கிட்ட கேட்டு பிடிச்சனால் அந்த இன்னொருவர் நம்பகமானவரா இல்லையா என்கிற சிக்கல் ஒன்று வரும். விளங்குதானே? அந்த இன்னொருவர் உமர் ரலியல்லாஹு தொட்டும் அறிவிக்கலாம். அந்த இன்னொருவர் யாரு? நம்பகமான அறியப்படாத வரையில அந்த சயீத் இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லாஹ் உமர் ரலியல்லாஹு தொட்டும் என்று அறிவிக்கிறதையே என்ன செய்யலாம்? ஏற்க இயலாது. அப்படி இருக்கிற நேரம் ஒரு சில ஹதீஸ்ல தான் இந்த மாலிக்கு தாரே வாரார். அவரை தொட்டும் இந்த அபு சாலி சபீட் தொட்டும் அபு சாலி அறிவிக்கிற ஹதீதே எது இருக்கிறதுல இது மட்டும்தான் இருக்கு. அந்த அபு சாலிங்கிற அந்த இமாம் தான் சந்திக்காத எத்தனை பேரை தொட்டும் அறிவிக்கிற நேரத்தில் இடையில யார்ட்டையும் அந்த செய்தி இணைஞ்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம். அப்படி அறிவித்தால் அது பலகீனம் என்றால் அந்த அடிப்படையில் இது என்னவாயிரும்? பலகீனமாகிறதுக்கு அவடத்தை விழுந்துடும் அடுத்த தரப்புல. வழங்குதா? எனவே இவ்வளவு பலகீனமாவதற்கான வாய்ப்பு இருக்கிற, இவ்வளவு காரணிகள் இருக்கிற நேரம் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் இஸ்னாதுஹு ஸஹீஹ் என்று சொல்லியிருக்கார் என்றதை வச்சு ஒரு பாரிய ஒரு அமல கபரடியில போய் கபரில் அடக்கப்பட்டவுடன் போய் நாம பிரார்த்திக்க போறதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அறிவீனமான காரியமா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவுலியாக்கள், அது மௌலையை பேசும்போது அவுலியாக்களுடைய கபரடியில போய் கேட்கலாமா? கபூரில் இருக்கவர் அவர் அல்லாஹ்வுடைய ஒலி என்று யார் சொன்ன சம்பவம் ரசூல்லா தொட்டும் பெருகுது, ரசூல்லாவை சம்பந்தப்படுத்தி பெருகுது. இங்க கபூரில் நிறைய பேர் அவுலியா நிறைய பேரை வச்சிருக்காங்க. அவர் அல்லாஹ்வுடைய இறைநேசர் மூலம் உங்களுக்கு யார் சொன்ன? அது அடுத்த டாபிக் வரப்போ. அடுத்ததாக நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை சொன்னேன். என்னது? இஸ்னாதுஹு ஸஹீஹ், இதுல அறிவிப்பாளர் தொடர் சஹி என்று சொல்லிட்டாங்கன்னு வைப்போம். அப்படி சொன்னால் எத்தனை நிபந்தனை பூர்த்தி ஆகுதுண்டன்? ஒரு ஹதீஸ் சஹி ஆவதற்கான 3 நிபந்தனை தான். அதுக்கு அங்கால வேற குறைபாடு வெளிப்படையில பார்த்தா சஹி அறிக்கை எழுதாரு. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் அந்த சம்பவத்தை எழுதியது பின்னால எனவே கபூரில் உள்ளவரிடம் பிரார்த்திக்கலாம் என்று அவர் அதை வச்சு என்ன செய்யல, ஒரு சட்டம் எடுத்து கூறல, எந்த ஒரு இதுலையும் செல்லல. மாறாக வரலாறுகளை பிதாயா வ நிஹாயா என்ற அந்த கிதாபில் நிறைய வரலாறுகள் வரும், நிறைய லைஃபானது வரும், சஹியானது வரும். அதுல அவர் சில இடத்தை குறிப்பிடுவார், இது லைஃப் என்று, சிலத்தை சஹி என்று குறிப்பிடுவார். ஹதீது சஹி என்று வாரதற்கும் இஸ்னாதுஹு சஹி என்று வாரத்துக்கும் வித்தியாசம். அப்படித்தான் ஒரு இமாம் சொல்லிவிட்டாலும் நான் முந்தி சொன்னது போல ஏழைய அறிஞர்கள் அதை விமர்சிக்கிற, அதுல குறைபாடு இருக்கின்ற ராவி ஏற்றுக்கொள்ள முடியாது இருந்தால் ஒரு நாளும் என்ன செய்யலாது, ஏற்க முடியாது. ஒரு இமாம் சஹி என்றது இன்னும் சில இமாம் லைஃப் என்பார்கள். அதனாலதான் இந்த உலகத்தில் எத்தனை மதுஹபு, 4 மதுஹபு இமாம்களுக்கு கருத்து வேறுபாடு. எத்தனை மசாயில்கள் தொழுகையில தக்பீர் காட்டுறதுல இருந்து ஹனஃபி மதுஹபில் நெஞ்சுக்குள்ள தொப்புளுக்குள்ள தக்பீர் காட்டுறாங்க. அவங்களிடத்துல அந்த ஹதீஸ் என்ன ஆகும்? அது அப்படியே சையம்பாங்க. ஷாய் மதுஹபாக்களா சையம்பாங்களா? இல்லை, அவர்கிட்ட லைஃப். இப்படி தொழுகையில தக்பீர்ல இருந்து தொடங்கி இப்படி போகும், ஒழுவுல இருந்து தொடங்கினா நூற்றுக்கணக்கான மசாலாக்கள் கருத்து வேறுபாடுகள். கடைசியாக இமாம் இப்னு கஸீர் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் ஃபத்ஹுல் பாரில சொல்ற போது ஒரு விடயத்தை சொன்னார். என்ன சொன்னார்? மாலிக்கு தாரை தொட்டும் அபு சாலிஹ் சஹியான சனதினூடாக அறிவிச்சிருக்காருங்க. மாலிக்கு தார் அவரை தொட்டும் அபு சாலிஹ் உடைய சஹியான சனத், அபு சாலிஹுடைய சஹியான சனத் என்று சொன்னதால இவரத்தை இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி மொத்த சனதும் சஹிங்கிற கருத்தை வைக்கல என்கிற ஒரு விடயம் அங்க உணர்த்தப்படுது. அதாவது மாலிக்கு தார் சம்பவத்தை செல்லவர், அபு சாலி அடுத்தவர் தானே. அதுல இருந்து இமாம் இப்னு அபி ஷைபாக்கு வருகுது என்றா அபு சாலிஹில இருந்து இப்னு அபி ஷைபா ரஹ்மத்துல்லாஹ் வரையில சஹியான சனத். மாலிக்கு தார் அபு சாலி தான் மாலிக்கு தார் கிட்ட கேட்கார். மாலிக்கு தார் சஹியான அவர் சிக்கத்தான உறுதியானவர் என்றா சரியானே. மாலிக்கு தாரில் இருந்து அந்த என்னது சஹியான சனத்தினூடாக அறிவித்திருக்கார் என்று
அவர் சொல்லியிருக்கணும். இது நுணுக்கமாக இமாம்கள் கூறுகிற வார்த்தை. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் மாலிக் தார் சரியானவர் என்று செய்யல, உறுதியானவர் என்று அவர் ஒன்றும் சொல்லல. ஒரு வாதத்திற்கு அப்படி சொல்லிட்டாரு வைப்போம். ஹதீஸ்கள விதிகள் இருக்கல்லவா, அந்த விதியின் அடிப்படையில் இந்த மாலிக் தார் இமாம் அபூ ஹாத்திமுடைய கூற்று பிரகாரம் அவர் எப்படி வரப்போறார்? மஜ்ஹூல் ஹாலாக வரப்போறாரு. இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹுடைய உஸ்தாதே என்னன்னு சொல்லிட்டார், லா ஆரிஃபு, எனக்கு வர தெரியாது. தெரியாதுன்ற பேரே தெரியாதா? எவ்வளவு கிதாபில பார்த்துதான் இருப்பார். பார்த்திருந்து லா ஆரிஃபு என்றாரு. இவர் உறுதியானவர் என்று சொல்ல இயலாது, இவர்ல குறையும் சொல்லப்படல, எனக்கு தெரியாது. எனவேதான் இந்த குறிக்கப்பட்ட மாலிக் தார் என்கிறவர் நம்பகமான உறுதியான அறிவிப்பாளர் என்கிறதுக்கு ஒரு அறிவிப்பாளரை குறிப்பிட்டு, ஒரு அறிவிப்பாளர் வரிசையில நடுவுல வார ஒருவரை குறிப்பிட்டு ஆதாரமான அறிவிப்பாளர் வரிசையின் ஊடாக இன்னாரை தொட்டும் வருகிறது என்று சொல்றதுக்கும், இன்ன அறிவிப்பாளரின் பாதை வழியாக, இன்ன அறிவிப்பாளரின் பாதை, அந்த பாதைங்கிறது அறிவிப்பாளர் வரிசைக்கு இன்னொரு பேர், இந்த பாதை வழியாக இந்த அறிவிப்பு குறிக்கப்பட்ட ஒரு பெயரை சொல்லி இந்த அறிவிப்பாளரை தொட்டும் சஹீஹான அறிவிப்பாளர் வரிசையோடு வருகிறது என்கிறதுக்கும் வித்தியாசம். உதாரணமாக ஒரு ஹதீஸ் ஒரு சஹாபியில இருந்து ஒரு தாபீனுக்கு வந்து அந்த தாபீன் தபவ் தாபீன் வருதுன்னு வச்சுக்கோ. அந்த தபவ் தாபீன் சஹாபி தாபீன் எல்லாம் உறுதியானவர்கள். இவர்கிட்ட இருந்து அந்த தாபீன் தபவ் தாபீன் என்கிற பேர் இப்ராஹிம் என்று வச்சுக்கோ. இந்த தபவ் தாபீன் இப்ராஹிம் அவர்கிட்ட இருந்து பல அறிவிப்பாளர் வரிசை, 3 அறிவிப்பாளர் வரிசை 3 இமாம்களுக்கு போகும்னு வச்சுக்கோ. அந்த 3 அறிவிப்பாளர் வரிசையும் 3 இமாம்களுக்கும் அந்த 3 இமாம்களுடைய அந்த அறிவிப்பாளர் வரிசையும் ஆதாரமான நல்ல அறிவிப்பாளர்கள் என்று வச்சுக்கோ. என்ன சொல்லண்டா, இந்த இப்ராஹிம் என்கிற அறிவிப்பாளரின் பாதையினூடாக ஆதாரமான சஹீஹான இஸ்னாத் அறிவிப்பாளர் வரிசைகளினூடாக இந்த இமாம்கள் அறிவிக்கார்கள் என்று வந்தால் என்ன அர்த்தம்? மொத்த அறிவிப்பாளர் வரிசையும் ஆதாரமானதுங்கிறது. அதே நேரம் அதுக்கு மாத்தமாக இந்த ஹதீஸ்ல வந்த மாதிரி அபூ சாலிஹ் மாலிக் தாரை தொட்டும் அபூ சாலிஹ் ஊடாக சஹீஹான சனதை கொண்டு அறிவிக்கப்படுகிறது என்றால் அந்த அறிவிப்பாளர் வரிசை சஹீஹாகிறது யார்கிட்ட? அபூ சாலிஹ் கிட்ட இருந்துதான் சஹீஹாகிறது. அங்கால மாலிக் தார்ங்கிறவர் சஹீஹா இல்லையாங்கிற பேச்சாவட்டத்தை தொடங்கும். இந்த ஒரு நுணுக்கத்தின் பிரகாரம் தான் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் எழுதி இருக்காரு என்கிற ஒரு விடயத்தை ஹதீஸ் கலையில் ஈடுபாடு உள்ளவர்கள் சாதாரணமாக புரிந்து கொள்ள வாய்ப்பிருக்கு. நான் மீண்டும் சொல்லிட்டேன், இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹோ இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானியோ ரஹ்மத்துல்லாஹோ சொன்ன வார்த்தைகள் ஒரு ஹதீஸ் முத்த ஹதீஸ் சஹீஹ் என்கிற அந்த கருத்துக்கு போறதுக்குரியதல்ல. காரணம், ஏற்கனவே நிறைய இமாம்கள் இணைஞ்சிருக்காங்க. குறிக்கப்பட்ட செய்தியில உள்ள மாலிக் தாரா இருக்கட்டும், அந்த சம்பவத்தில் சம்பந்தப்படக்கூடிய கனவு கண்ட ஒரு மனிதர் அவர் ஒரு செய்தியை வந்து சொல்றார். அந்த மனிதர் யாரென்றே தெரியாதுங்கிறதோட என்னவாயிட்டு அந்த சம்பவமே டோட்டலி அவுட். அது ஒரு மஜ்ஹூலான அறிவிப்பாளர். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மௌலைமார்கள் நிறைய பேர் இதை கேட்டீர்கள் என்றால், இல்ல நீங்க ஒரு பெரிய ஒரு ஹதீஸ் கலை பாடமே படிச்சிருப்பீங்க. நான் பல கிதாபுகளை இடத்தை சுட்டி காட்டினேன். எதற்காக வேண்டி என்றால், நீங்க இந்த இப்படியான கிதாபுகளுக்குள்ள போய் வாசிக்க உங்களுக்கும் அது ஒரு பெரிய ஒரு பாடமாக இருக்கும். நாமே நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்வது தேட தேட வளரும். ஒரு நடுநிலைமையாக ஏதோ நான் ஒரு கருத்துல இடத்துல இருந்தேன், கபராளியில் போய் பிரார்த்திக்கிறவனா இருந்தேன், என்னோட உஸ்தாது 7 மணி சொல்லி தந்தாங்க, அதுக்காக நான் அதை சரியாக கொண்டு நினைக்காது. நடுநிலைமையோடு எல்லா இமாம்களுடைய கருத்துக்களையும் வச்சு உசூல் ஹதீஸ் கலை விதிகளை வச்சு நோக்கி பாருங்கள். அப்போது உங்களுக்கு தெளிவாக உங்களோட மனசு செல்லும், உருட்டாமல் மனசு செல்லும். ஆஹா, இது ஏற்புடையதல்ல. நீங்கள் தாலிபுல் இல்மாக மார்க்கத்தை தேடுவராக ஒருவராக இருந்தால் யாரையும் கண்மூடி என்ன செய்யாதீர்கள், பின்பற்றாதீர்கள். உங்களுக்கு அரபு தெரியும், அந்த அரபு கிரந்தங்களில் கூறப்பட்ட அந்த ஹதீஸ் கலையினுடைய கிதாபுகளை விளங்கி தேடுங்கள். எடுத்தெடுப்புல நாம் அறிவாளியாக இயலாது. தேட மௌத்து வரையும் தேடினால் நாம் அறிவாளியாக இயலாது. மௌத்து வரை நாம் ஆராயிருப்போம், தாலிபுல் இல்மாக தரிப்போம். நம்முடைய ஆய்வுகளை தவறு வரும், புறவு திருத்திக் கொள்ளலாம். தவறு என்கிறது எல்லாருக்கும் மாறாது. அதனால தவறு வராமைய வந்து நான் செய்யறதெல்லாம் சரியங்கிறது அல்ல தவறு. ஆனா நமக்கு தவறு என்று தெரிஞ்சுக்கு நாம என்ன செய்யலாம், அந்த பிழையை நியாயப்படுத்த முடியாது. ஏற்கனவே நான் பேசியிருக்கேன், ஒரு தவறு விட்டேன், உண்மையிலே தவறு ஒன்று வந்தது, அது பை மிஸ்டேக் தவறாக வந்தது என்றால் அந்த தவறை திருத்திக் கொள்ளணும். அது யாரை சுட்டி காட்டலாம்? சுட்டி காட்டினவருக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. எத்தனையோ இமாம்கள், மிகப்பெரும் இமாம்கள், அவர் எழுதி வைத்ததில் பின்னால வந்த இமாம்கள் என்ன சொன்னார்கள், இது அவருடைய கூட்டு தவறு, இந்த அறிவிப்பாளர் என்று நினைச்சு இந்த அறிவிப்பாளர் சொல்லிட்டார், இது தவறு. நிறைய இருக்கு, அது பெரிய ஒரு பாடம். அதனால அது ஒரு என்னது தவறு வந்து தவறு என்கிறத யாரும் என்ன செய்யறதில்லை. அறிவாளிகள் தவற என்ன செய்யறதில்லை, குறையாக ஒரு பழிப்புக்குரிய காரணமாக கூறுவது அல்ல. தவறை திருத்திக் கொள்ளாமல் இருக்கிறதான் பழிப்புக்குரிய காரணம். அன்புக்குரிய சகோதரர்களே,
இதுவரையில் மாலிக் தாரை தொட்டும் இமாம் இப்னு அபி ஷைபா இன்னும் பல இமாம்கள் அறிவித்த கபருக்குள் இருக்கக்கூடிய நல்லடியார்களிடம் எங்களுடைய தேவையை அல்லாஹ்விடம் கேட்பதற்காக நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணலாம், அந்த கருத்துக்கு ஆதாரமாக கொள்ளக்கூடிய அந்த ஹதீஸ் என்னென்ன வகையெல்லாம் பலகீனமாகும் என்கிறத பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? முதலாவது, அந்த சம்பவத்தின் ஆரம்ப கர்த்தாவான ரசூலுல்லாவை கனவு கண்டு நபிகளாரிடத்துல போய் கண்டதையும் சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ண அந்த நபர், அவர் ஒரு மஜ்ஹூலான நபர், அவர் யார் என்றே இனங்காணப்படல. எனவே அவர் சொன்ன செய்தி உண்மையானது என்று ஏற்க முடியாது என்கிறதோடைய அந்த ஹதீஸி முதலாவது அந்த துண்டிலே லைவ் ஆயிரும் என்றதை சொன்னேன். அது ஒன்று. இரண்டாவதாக என்ன, அந்த சம்பவத்தை அறிவிக்கிற மாலிகுத்தார் என்கிற நபர் ஹதீஸ் கலை விதியின்படி இமாம் இப்னு அபி ஹாத்தம் ரஹ்மஹுல்லா அவரை பற்றி எந்த ஒரு நல்ல நம்பிக்கைக்குரிய தரவும் சொன்னாதால் அவர் மஜ்ஹூலுல் ஹால் என்கிற அடிப்படையில் அவருடைய அறிவிப்பையும் ஏற்றுக்கொள்ள இயலாது. அது மட்டுமல்ல, இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா அது சஹியான சனதில் அபூ சாலியை தொட்டு மந்திரிக் என்று சொன்னாலும் அவருடைய உஸ்தாத் இமாம் நூருதீன் ஹைதமி அவருடைய கிதாபில் மாலிகுத்தார் என்கிறவர் எனக்கு அவரை பற்றி எந்த தெரியாது, அவரை நான் அறிய மாட்டேன் என்று அந்த மாலிகுத்தார் வார சனதை மாலிகுத்தார் மூலமாக லைவாக்கினார். அந்த அடிப்படையில் அந்த மாலிகுத்தார் இதில் வாரத்தால அவருடைய கூட்டு பிரகாரம் லைஃபா பேத்திரும். அது மாதிரி இமாம் முந்திரி தர்ஹீபில் அதே மாதிரியாக இந்த மாலிகுத்தார்ங்கிறவர் எனக்கு தெரியாதவர் என்று எவ்வளோ கிரந்தங்களை பார்த்தவர், மாலிகுத்தார் உடைய செய்தி லைஃபானது எங்கக்கூடிய விதத்தில் இன்னொரு இடத்துல சொன்ன அதே சட்டத்தின் பிரகாரம் இந்த சம்பவமும் பலவீனமா பேத்திரும். அது மாதிரியாக இமாம் அபூ யஅலா அல் ஹலீலி அவருடைய கூற்றை ஆய்வு செய்கிற போது, அவர் கூறுகின்ற விதத்தை பார்க்கிற போது அவரிடத்தில் இது ஒரு முர்சலான லைஃபான ஹதீதின் ஒரு வகையாக கொள்ளப்படக்கூடிய முர்சலை சார்ந்ததாக போயிரும் என்கிறதையும் பார்த்து, இதுக்கு அப்பால இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவரை பற்றி கூறியிருந்தும் மாலிகுத்தார்ங்கிறவர் பற்றி ஒரு தரவை சொல்லியிருந்தும் இவரை ஏற்கலாமா ஹதீஸ் கலையில்ங்கிறத பற்றி ஒரு தரவும் செல்லாதால அவரிடத்திலும் இவர் என்னல்ல ஏற்புடையவர் அல்ல என்கிற அடிப்படையில் ஏற்புடையவராக இருந்தால் சொல்லி இருப்பாரு, அந்த அடிப்படையில் லைஃபா பைத்திரும் என்பதையும் சொன்னோம். இதற்கப்பால் இதை ஆதாரமாக கொள்ளக்கூடியவர்கள், ஆதாரமாக காட்டக்கூடிய இமாம் இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹ் உறுதியானவர் என்று சொல்லித்தானே இருக்கார் என்று சொல்லக்கூடிய அந்த காரணி இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ஹதீஸ் கலை விதியில் இப்னு ஹிப்பானுடைய போங்கு அது வித்தியாசமானது என்று சொல்லி அந்த விதியை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் விலாசமில்லாத அறிவிப்பாளர்களை எல்லாம் உறுதியானவர் என்று சொல்லவர் என்று கூறிய பிரகாரம் ஏனைய இமாம்கள், பெரும்பான்மையான இமாம்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற பிரகாரம் இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹ் அந்த அறிவிப்பாளரை மாலிகுத்தார் என்று சம்பவத்தை சொல்ல அவரை நல்லவர் என்று சொன்ன கூற்று எடுபடாது என்ற அடிப்படையில் அதிலேயும் என்னவாயிரும், அடிபட்டு வைத்திரும். அதற்கப்பால இமாம் இப்னு சஅத் இவர் மௌரூஃப் என்று சொன்னார். மௌரூஃப் என்றால் அறிமுகமானவர். ஆமா, அறிமுகமானவர்ங்கிற வார்த்தை அது என்ன, 4 பேருக்கும் தெரிந்தவர் என்கிறதை தவிர அது இவர் ஹதீஸ் கலையில் அவர் அறிவிக்கிற ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ளும் என்பதற்குரிய வார்த்தை அல்ல என்பதற்கான பல தரவுகளை சொல்லி விமர்சனத்துக்குரியவர்களுக்கும் அவர் மௌரூஃப் என்று சொல்லியிருக்காரு என்கிற தரவையும் சொல்ல, எனவே அதிகம் ஏற்புடையதல்ல. கடைசியாக இமாம் ஹலீலி அவர்கள் முத்தபக்குன் அலைஹி என்று இவருக்கு சொன்னதால் இந்த முத்தபக்குன் அலைஹி என்ற வார்த்தை பல பலவீனங்கள் சொல்லப்பட்ட இமாம்களுக்கும் இவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை மட்டும் வைத்து என்ன செய்யலாது, எடுக்க முடியாது. அதுக்கும் அப்பால் முன்வந்த இமாம்கள், அவருக்கு முந்தையவர்கள் ஒருத்தரும் சிக்கத்தெங்காத ஒருவரை இவர் சிக்கத் என்று சொன்னார் என்றா போல் அந்த வார்த்தையை வைத்து மதிப்பிடுவது அது ஏற்புடையதல்ல என்றும் சொல்லப்பட்டது. எனவே இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி தன்னுடைய ஆசான் இமாம் நூருதீன் ஹைதமி மாலிகுத்தாரை தனக்கு தெரியாது என்று சொல்லி இருக்க இஸ்னாதுஹு சஹீஹுன் என்று சொல்லத்தால ஒரு அறிவிப்பாளர் வரிசை சஹி என்கிறதால அது மொத்த ஹதீதும் சஹி என்ற விதி அல்ல. அதுல முரண்பாடு இல்லாம, அதாவது மறைமுகமான குறைகள் இருக்கக்கூடாது என்கிற அதுவும் அது நம்பகமான அறிவிப்பாளருக்கு மாற்றமா இருக்கக்கூடாதுங்கிற அந்த அடுத்த நிபந்தனை இரண்டையும் வைத்து அவைகளும் பூர்த்தியானத்தான் ஒரு சஹீஹான ஒரு ஹதீஸ் என்று சொல்ல முடியும். அப்படி இல்லை என்றால் சொல்ல முடியாது, இது சஹீஹ் என்று சொல்ல முடியாத ஒரு சம்பவம் என்று இவ்வளவு காரணங்களை சொல்லி வந்தோம். இதனோட முடிஞ்சா இல்லை, இன்னும் ஒரு சில காரணம் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன, மாலிகுத்தாரை தொட்டும் அறிவிக்கிறவரு அபூ சாலி. இந்த அபூ சாலி என்கிற அறிவிப்பாளர் உண்மையாளராக இருந்தாலும் அவர் தான் சந்திக்காதவர்களை தொட்டும் கூட சில செய்திகளை அறிஞ்சிருக்கார்.
அறிவிச்சிருக்கார் சில சஹாபாக்களை தொட்டும். எனவே அவ்வாறான ஒரு 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 விடயம் இந்த இடத்திலும் நடந்திருக்கேனே இருக்கி வாய்ப்பிருக்கி என்கிற விடயத்தையும் கொஞ்சம் நாம் விளங்கப்படுத்தி இருந்தேன். அதுவும் படுத்த இந்த இந்த செய்தியை மறக்கிறதுக்கு ஒரு காரணியா போய். இது தவிர அபூ சாலியை தொட்டும் அறிவிக்கிறவர் இமாம் ஆமஷி. இமாம் ஆமஷுடைய அறிவிப்பு அவரின் ஊடாகத்தான் அது போகுது. இந்த இமாம் ஆமஷை பொறுத்தவரை அவருடைய அறிவிப்பு 100% அவர் செல்லதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்றால் அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. ஏனென்றால் இமாம் ஆமஷ் ரஹ்மஹுல்லாஹ் அவர் ஒரு முதல்லிஸ் என்று வர்ணிக்கப்பட்டவர். சுலைமான் இப்னு மிஹ்ரான் அல் காஹிலியுல் கூஃபி அல் அமஷ் அபு ஹம்த் அஹதுல் அஇம்மத்தி சிகாத், இரண்டாவது அறிவிப்பாளராக வரக்கூடிய இமாம் ஆமஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவரும் சிகாரு தாபிஐன், தாபிஐன்களில் சிறிய தாபிஐன்களை சார்ந்தவர். இவரை தொட்டும் அஇம்மத்துல் ஜர்ஹி வ தஅதீல் எவ்வித நக்தோ எவ்வித குறையோ கூறவில்லை. ஆனால் இவருக்கு கூறப்பட்ட ஒரே விஷயம்தான் இவர் ஒரு முதல்லிஸ் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் ஹதீஸ் கலை வல்லுநர்களுக்கு தெரியும், நம்பிக்கையான ஒருவர் அவர் தத்லீஸ் செய்யக்கூடியவராக இருந்தார். அந்த தத்லீஸுடைய வாசகம் அன் என்ற வாசகத்தை கொண்டு கூறியிருந்தால்தான் அந்த தத்லீஸ் ஹதீஸுடைய அறிவிப்பை பாதிக்குமே தவிர, அந்த தத்லீஸ் அவர் சராஹத்தாக அவர் நேரடியாக இந்த உஸ்தாதிடம் கேட்டதற்கான சான்றுகள் இருக்குமாக இருந்தால் அது பலம் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் இமாம் அமஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸில் அவர்களுடைய உஸ்தாத் அபூ சாலிஹ் அஸ்ஸம்மான் இவர்களை தொட்டும் அன் அபி சாலிஹ் என்று குறிப்பிட்டிருந்தாலும் வேறு அறிவிப்புகளில் சமாவுடைய தஹதீஸுடைய சீகா இடம்பெற்றிருப்பதினால் இந்த தத்லீஸ் ஹதீஸ் கலை வல்லுநர்கள் இதனை ஏற்றுக்கொண்ட தத்லீஸ் என்பதை தெளிவுபடுத்தி அவர்களுடைய சமா வேறு ரிவாயத்துகளில் நிறுவப்பட்டிருக்கிறது என்பதனால் நிச்சயமாக இந்த இடத்திலே அமஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதல்லிஸாக இருந்தாலும் அவர்களுடைய இந்த ஹதீஸ் பாரம் எடுக்க முடியும் என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதிலேயும் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய தபகாத்துல் முதல்லிசீன்களை வட்டிப்படுத்துறார். ஆனால் முதல்லிஸ் என்றால் தான் எந்த ஆசிரியரிடம் கேட்பாரோ அந்த ஆசிரியரை விட்டுட்டு, அவர் பலகீனமானவராக இருந்தால் அவரை விடுவது, விட்டு போட்டு அல்ல சில நேரம் உறுதியானவராக இருந்தாலும் விடுவார்கள். வேணுமென்று விட்டுட்டு ஆசிரியருடைய ஆசிரியர் அவரை தொட்டுமென்று அறிவிக்கிற வழக்கு உள்ளவர் யாரு? இமாம் ஆமஷ். அதனால அவரை பத்தி இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் இந்த முதல்லிசீன்களை 5 வகையில வகைப்படுத்துறார். அதுல ஒரு வகை என்னென்றால் 3வது வகைக்குள்ள இவரை கொண்டு வர. 3வது வகையில் உள்ளவங்க எப்படி என்றால் சொல்லார் மன் அக்ஸர மின தத்லீஸ் கூடுதலாக செய்கிறவர்கள். எனவே அவருடைய ஹதீஸ்களை இமாம்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தான் செவியுற்ற ஆசிரியர் அவரை தெளிவாக கூறாதவர் இன்னாடம் நான் செவியுற்றேன் என்று சொல்லணும், அல்லது எப்படி சொல்லணும், எனக்கு அவர் அறிவித்தார் என்று சொல்லணும். இதை தெளிவாக கூறாதவரை அவருடைய ஹதீஸை ஏற்பதில்லை. இந்த லிஸ்டில் சில இமாம்கள் என்ன செய்யறாங்கண்டா மொத்தமாக அவருடைய ஹதீஸ் நினைஞ்சிருவாங்க, அவங்க அறிவிக்கிற எல்லாத்தையும் தட்டிட்டுவாங்க. சரி, இதுல இந்த லிஸ்டில் தான் யார் வரார்? ஆமஷிமாம் பாரு. ஆமஷிமாம தபகாத் முதல்லிசீன்ல கொண்டு வரார். இவர் கூஃபாவினுடைய ஒரு முஹத்திஸ், கூஃபாவின் முஹத்திஸ் என்று சொல்லப்பட்டவர். கான யுதல்லிஸ், இவர் தத்லீஸ் செய்கிறவராக இருந்தார். இவர் தத்லீஸ் செய்கிறவர் என்று இமாம் கராபீசி, இமாம் நசாயி, இமாம் தாரகுத்னி இன்னும் பல இமாம்கள் இவர் தத்லீஸ் செய்கிறவர் என்று சொல்லியிருக்காங்க. சரியானே? அப்ப இந்த லிஸ்டில் தான் இவரை கொண்டு வராங்க. இப்ப இந்த குறிக்கப்பட்ட சம்பவத்தில் தான் அபூ சாலியிடம் செவியுற்றேன் என்று சொல்லல. அவர் அபூ சாலி தனக்கு சென்னார் என்றும் சொல்லல. மாறாக என்ன சொல்றார்? அன் அபி சாலி, அபூ சாலியை தொட்டும் என்று அறிவிக்கார். சரியானே? இவரது ஒரு விஷயம் இருக்கின்றா, இவருடைய ஒரு பிரதானமான ஒரு ஆசிரியர் தானாரு அபூ சாலி. அதனால அபூ சாலி இவருடைய பிரதானமான ஆசிரியராக இருக்கிறதால இவர் அபூ சாலியை தொட்டும் என்று சொன்னால் அதை ஏற்கலாம் என்கிற ஒரு கருத்து இமாம்களால் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் இன்னும் சில இமாம்கள் அபூ சாலியை தொட்டும் என்று கூட தத்லீஸ் செஞ்சுதான் இருக்கார். எந்த ஆசிரியரை அவர் வளமையான பிரதானமான ஆசிரியராக கொண்டாரோ அந்த ஆசிரியரிடம் கேட்காத விஷயத்தையும் இணைஞ்சிருக்கார்,
அந்த ஆசிரியை தொட்டும் அறிவிச்சிருக்கார். அதுவும் தத்லீஸ் தான். அதாவது தான் சந்திக்காத ஒருவரை அல்லது தான் அறவே செவியுறாத ஒருவரை தொட்டும் சரியானே அறிவிக்கிற ஒருவர் விளங்குதானே, தான் சந்தித்தவரை தொட்டும் அறிவிக்கிறது லேசா இருக்குமா இல்லையா? அப்ப மக்கள் ஏற்கிறதுக்கு என்னவா இருக்கும்? வாய்ப்பு கூட. இவர் என்ன அந்த உஸ்தாதோட அறிவிக்காரு, அவரை தொட்டு மட்டும் சொன்னா எல்லாரும் நினைஞ்சுக்குவாங்க, ஏற்றுக்குவாங்க. சரியானே? இத இவர் தத்லீஸ் செஞ்சிருக்காருங்கிறத ஒரு ஹதீஸ வச்சு இமாம் அலாய் ரஹ்மஹுல்லா அவர் இந்த தத்லீஸ் செய்கிறார்கள் முர்சலா அறிவிக்கிறவங்களை பத்தி பேசுறார். அவருடைய ஜாமியு தஹ்சீல் என்ற கிதாபில் என்ன சொல்லாருன்னா ஒரு ஹதீஸ சொல்லார். அல் இமாமு லாமி, அவர் தான் பொறுப்பானவர் ஜமாத்துக்கு என்று வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கு. இந்த ஹதீஸ அறிவிக்கிற போது அதை பத்தி யஹ்யா இப்னு மயின் ரஹ்மஹுல்லா அறிவிப்பாளரை பற்றி சுண்டிக்கிற அந்த இமாம் சொல்லார். அவர் என்ன சொல்லாருண்டா, இந்த ஹதீஸ ஆமஷ் எங்கக்கூடிய இந்த அறிவிப்பாளர் அபு சாலிஹை தொட்டும் என்று அறிவிக்கார். சரியா? ஆனா யஹ்யா இப்னு மயின் இமாம் சொல்லார், லம் யஸ்மா அல் ஆமஷ் ஹாதல் ஹதீஸ மின் அபி சாலி, ஆமஷ் அபு சாலியிடம் செவியுறல்ல. எதிரே ஹதீஸை கேட்டு அறிவிச்சு ஆசிரியம் இருந்து. ஆனா அல் இமாம் லாமின் என்ற ஹதீஸ என்ன செய்யல, ஆமஷ் அபு சாலிகிட்ட செவியுறல்ல யார் சொல்லார்? யஹ்யா இப்னு மயின் ஆய்வு செஞ்சுட்டு இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹி காலத்து இமாம் அவர் சொல்லார். அதுக்கு ஏனென்றால் இந்த ஹதீஸ இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹி அபூதாவுத் இமாம் தந்த கிதாபில் பதிகிற போது எப்படி அறிவிக்காருண்டா, முஹம்மது பின் ஃபுலைல் என்கிறவர் சொல்லார், எங்களுக்கு ஆமஷ் அறிவித்தார் அன் ரஜுலின் அன் அபி சாலி, ஒரு மனிதரை தொட்டும் அறிவித்தார். ஒரு மனிதர், அந்த மனிதர் யாரை தொட்டும் அறிவித்தார்? அபு சாலிஹை தொட்டும் அறிவித்தாரு. அப்ப அபு சாலி கிட்ட கேட்டாரு ஒரு மனிதர், அவர்கிட்ட நான் கேட்டேன், ஆமஷ் கேட்டேன். இந்த மாதிரி அறிவிச்சு போட்டு வேறு சில இடத்தை அறிவிக்கிற போது எப்படி அறிவிச்சிட்டார்? ஒரு மனிதர் சென்னாருங்கிறத விட்டுட்டார். ஒரு மனிதர் சென்னாருங்கிறத விட்டு அந்த ஒரு மனிதர் இருந்தா என்னவா போகுது? ஹதீசி யார் அந்த மனிதர் என்று தெரியாது. அப்ப ஹதீசி லைஃபா பேத்திரும், தெரியாத மனிதர் அறிவிப்பாளர் வரிசையில் வராரு. எனவே இன்னொரு நேரம் அறிவிக்கிற போது அந்த ரஜுலின் என்ற விட்டு போட்டு அபு சாலிஹை தொட்டும் என்று அறிவிச்சார். கேட்கிறாக்கள் என்ன நினைப்பாங்க? அபு சாலி வர உஸ்தாதானே, எனவே அபு சாலிட்ட வேற என்ன கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு என்று இருக்கலாமா இல்லையா? இத அந்த காலத்தில் இருந்து ஆரம்ப கால இமாம் யஹ்யா இப்னு மயின் ரஹ்மத்துல்லாஹி அவர் கண்டுபிடிச்சாரு. இல்ல இதுல ஆமஷுக்கும் உஸ்தாது அபு சாலிக்கும் இடையில ஒரு இனம் தெரியாத நபர் இணைஞ்சிருக்கார், விழுத்தாட்டப்பட்டிருக்கார். ஆமஷ் விழுத்தாட்டி போட்டு அறிவிச்சிருக்கார். இதுக்கு தான் என்ன சொல்ல, தத்லீசி. அப்ப தன் ஆசிரியரை தொட்டும் கூட இணைஞ்சிருக்கார், தத்லீசி செஞ்சிருக்கார். அப்ப ஆசிரியரை தொட்டும் அவர் தத்லீஸ் செஞ்சதால என்ன புரியலாம்? தன் ஆசிரியரை தொட்டும் அவர் அறிவிக்கிறதிலேயும் அபு சாலியை தொட்டும் அறிவிக்கிறதிலேயும் தத்லீஸ் வர வாய்ப்பிருக்கு. அது மட்டுமல்ல, இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அவர் தன்னுடைய மாரிபத்து உலூமுல் ஹதீஸ், ஹதீஸ் கலையுடைய அறிவிக்கு தானே அதை பத்தி பேசுற கிதாப் ஹதீஸ் கலை. இதை பத்தி இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி கூறிய கிதாப் தான் மாரிபத்து உலூமுல் ஹதீஸ். அந்த கிதாபில் மேலும் ஒரு தத்லீஸை அபு சாலியை தொட்டும் பாருங்க, அபு சாலியை தொட்டும் ஆமஷி தத்லீஸ் செஞ்சதுக்கு இன்னொரு ஆதாரத்தை கொண்டு வரார். அது என்ன ஹதீஸ்? லைலத்துல் கத்ரை பத்தி பேசுகின்ற ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்ண்டா ஹாக்கிம் இமாம் சொல்லாரு, அவருக்கு அந்த அறிவிப்பாளர் வரிசையை செல்லிக்கு வரும்போது எனக்கு அதாவது அந்த அறிவிப்பாளர் வரிசையை நான் இடையில இருந்து தொடர்றேன் தேசிக்காக. ஏலாய் பின் உபைது சொன்னாரு, எங்களுக்கு அஹ்மத் சொன்னாரு அபு சாலிஹை தொட்டும். அப்ப அபு சாலிஹை தொட்டும், அபு சாலி கேட்டேன்னு சொல்லல விளங்குதானே, அபு சாலி அபு ஹுரைராவை தொட்டும் என்று வருது, அந்த ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸை சொல்லி போட்டு ஹாக்கிம் இமாம் சொன்னாரு, லம் யஸ்மல் ஹாதல் ஹதீதல் ஆமஸ் பின் அபி சாலி, இந்த ஹதீஸ ஆமஸ் அபு சாலியிடம் செவியுறவில்லை. ஏன் தெரியுமா? அது காரணம் சொன்னார். ஏனென்றால் அவர் இன்னொரு அறிவிப்பை கொண்டு வராரு. அந்த அறிவிப்பில் எப்படி வருது என்றால், அபு முஸ்லிம் உபைதுல்லா இப்னு சயீத் எங்க கூடிய அவர் சொன்னார் ஆமஸை தொட்டும். ஆமஸ் அவர்கிட்ட செல்லும் போது சுஹைலை தொட்டும், சுஹைல் அபு சாலிஹை தொட்டும் என்று வருது. அவர் அபு ஹுரைரா தொட்டும். அப்ப அபு ஹுரைரா அவர்களுக்கும் ஆமஸுக்கும் இடையில எத்தனை வராங்க? 2 பேர் வராங்க. ஒன்று அபு ஹுரைரா கேட்ட அபு சாலி, அபு சாலிட்ட கேட்ட அவருடைய மகன் சுஹைல் இப்னு அபி சாலி. சுஹைல் கிட்ட தராறு கேட்டிருக்கார், ஆமஸ் கேட்டிருக்கார். எனவே இவரத்தை இந்த மாதிரி தான் இந்த அறிவிப்பு வருது. அதனால இந்த ஹதீத ஆமஸ் இன்னொரு நேரம் அறிவிக்கிற நேரம் எப்படி என்றார்? அபு சாலியை தொட்டுமண்டு அறிவிச்சிட்டாரு. எனவே அங்கேயும் என்ன இருக்கு? இடையில
சுஹைலுங்கிற விடுபட்டிருக்காரு. அப்ப இது என்னது? தத்லீசி. எனவே இந்த மாதிரி அவுமஷங்கிற இமாம் தன் ஆசிரியரை தொட்டும் கூட என்ன செஞ்சிருக்கார்? தத்லீஸ் செஞ்சிருக்காரு என்றா இந்த குறிக்கப்பட்ட நம்முடைய மாலிக் சம்பவம் மிக பெரும் அகீதாவோடு இஸ்லாமிய அடிப்படை நம்பிக்கைக்கு முரண்படக்கூடிய ஒரு சம்பவம். சரியானே? சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் உயிரோடு இருக்கும் போது, மூத்த சஹாபாக்கள் உயிரோடு இருக்கிற போதும் நபிகளாவுடைய கபரு பக்கத்துல இருக்கி கடும் வறட்சி வந்துட்டு கபூர்ல இருக்கிற ரசூலுல்லாஹ் என்ன செய்யல? ரிக்வெஸ்ட் பண்ணல. அப்படி யார் உயிரோடு இருக்கும் போது செஞ்சதுக்கு மாற்றமாக யாரோ ஒரு தெரியாத மனிதர் வந்து கேட்டு என்று சொல்றது, கபூர்ல இறந்து போய் அடக்கப்பட்டிருக்க மௌத்துக்கு போறவங்க பிரார்த்திக்கிறதுக்கான வேண்டுதலை செல்லலாம் என்கிற அந்த வாசகத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்தா, இப்படியான விஷயத்தை சொல்லக்கூடிய ஹதீத இவ்வளவு குளறுபடி இருக்கக்கூடிய ஒரு இவ்வளவு நேரம் நான் நிறைய சென்னன் குளறுபடிகள் இவ்வளவு இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை வச்சு எடுக்கலாமா? அது ஒரு சம்பவம். அப்ப இந்த சம்பவத்திலையும் என்ன இருக்குது? சாலியை தொட்டு மட்டும் யார் சொன்னார்? ஆமஷ் சொன்னார். எனவே இமாம் ஆமஷ் ரஹ்மத்துல்லாஹ் இதை அபூ சாலிஹ் அல்லாமல் ஒரு மனிதரிடம் இருந்து விளைஞ்சிருக்கலாம், யாரோ ஒருவரிடம் இருந்து கட்டிக்கலாம். எத்தனை பொய்யர்கள் தோன்றினாங்கானே இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாத்துடைய பரிசுத்த தன்மையை இல்லாமல் ஆக்குறதுக்கு எதிரிகளும் முரண்பாட்டு. இஸ்லாம் பரிசுத்த தன்மை என்ன? சரியான தௌஹீதை பாதுகாக்கிறது. எதிரிகளும் பாடுபட்டார்கள், அறிவினர்களும் அறியாமையில ஈடுபட்டார்கள், கொள்கையில் புரண்டவர்களும் அவர்களும் வழிகட்டால ஹதீஸ்களை விட்டு கட்டினார்கள். எனவே இந்த வகையில இவடத்தை இந்த அறிவிப்பாளர் வரிசை தத்லீஸ் செய்யக்கூடிய இமாம் அஹ்மஷ் வந்திருக்கிறதாலேயும் அவர் ஏற்கனவே அபூ சாலியை தொட்டும் பல ரிவாயத்துகளில் செஞ்சிருக்கிறதால இவடத்தை அவர் தெளிவாக தான் அபூ சாலியிடம் செவிவிட்டேன் என்று சொல்லாதால அதிலே அதுவும் ஒரு டவுட்டுக்குரிய விடயம். அந்த டவுட்டு தீராமல் என்ன செய்யலாது? இந்த குறை நீங்காது. அப்ப எத்தனை குறை வந்துட்டு. எனவே இமாம் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மஹுல்லாஹ் அதே மாதிரி நான் எதிர சொன்ன கிதாப் மாரிஃபத்து உலூமுல் ஹதீஸ் இமாம் ஹாக்கிமுடைய கிதாபில் இருந்து எடுத்து சொன்னேன். இந்த முக்கியமான விஷயங்கள் இவளை மொத்தமா நீங்க கூட்டி ஒரு திராசில அப்படியே நடுநிலைமையோ கண்ணோடு வச்சு பார்த்தேன் என்றால், அல் குர்ஆன் போதிக்கின்ற தூய்மையான வடிவத்துக்கும் நபிமார்களுடைய பிரச்சாரத்தினுடைய அந்த கருப்பொருளுக்கும் என்ன கருப்பொருள்? அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும், அல்லாவை தவிர வேறு யாருக்கும் வணக்கம் செய்ய கூடாது. வணக்கத்தின் கருப்பொருள் எது? வணக்கத்தின் கரு துஆ, பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடம் மட்டும்தான் கேட்கப்படணும். அல்லாஹ்வோட நேரடியாக கேட்க சொல்லியிருக்கு. ஒரு மனிதர் உயிரோடு இருக்கிற போது அவரிடம் எனக்காக துஆ கேளுங்கள் என்று என்ன செய்யலாம்? சொல்லலாம். ஆனால் மரணித்து அவர்கள் மண்ணறைக்குள் சென்று விட்டால் அதற்கு பின் துஆ கேளுங்கள் என்று சொல்லவும் முடியாது, அவரிடம் போய் பிரார்த்திக்கவும் முடியாது. ஏனென்றால் பிரார்த்திப்பது என்பது வணக்கம். அல்லாஹ்வை தவிர அனைத்தும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள். அல்லாஹ்வுடைய படைப்பினத்தில் யாராவது பிரார்த்தித்தால் அவன் அல்லாஹ்வுக்கு நினைஞ்சிட்டான், இணை வைத்து விட்டான். அல்லாஹ்வும் சூரத்துல் ஆராப் 194 வசனத்தில் என்ன சொல்றான்? இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும். அல்லாஹ்வை தவிர நீங்கள் வேறு யாரிடம் பிரார்த்தித்தாலும் அவர்களும் உங்களை போன்ற அடியார்கள் தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அடியார் தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அல்லாஹ்வுடைய அடியார் தான். நபிமார்கள் அனைவரும் மாறி அல்லாஹ்வுடைய அடியார் தான். ஆனால் நம்ம கலிமா சொல்ல போது என்ன சொல்லலாம்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதரும். எனவே நீங்கள் எவரிடம் பிரார்த்தித்தாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள். மேலும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபாத்திர் 13 வசனத்தில் சொல்றான், வல்லதீன ததுஊன மின் தூனிஹி. அல்லாஹ்வை தவிர நீங்கள் எவரிடம் பிரார்த்தித்தாலும் மா யம்லிகூன மின் கித்மீர். ஒரு ஈச்சம்பழத்தில் நார் இருக்குதானே, ஈச்சம்பழ கொட்டையில் இருக்கிற அந்த நார், அந்த அளவுக்கும் அவர்கள் உங்களுக்கு தாரத்துக்கு சக்தி பெற மாட்டார்கள், அவர்கள் உரிமை இல்லை என்று அல்லாஹ் தஆலா பிரார்த்திக்கிறத பற்றி மிகவும் வலியுறுத்தி சொன்னார். சரியானே? அது மட்டுமல்ல, இன்னும் என்ன சொல்வார்கள்? அல்லாஹ் அல்லாமல் கபரிலே அடக்கப்பட்ட நல்லடியாரிடம் பிரார்த்திப்பவர்கள் தங்களுக்காக சிபாரிசு செய்கிறாங்கன்னு சொல்லாங்கானே. அல்லாஹ் அதை கேட்கிறான் குர்ஆனில. மக்காவில் இருந்த அந்த காலத்து முஷ்ரிக்கீன்கள் இறந்து போன அந்த மனிதர்களுக்கு அவர்களை வைத்து பிரார்த்தித்தார்கள். அது உருவமாக செஞ்சாலும் சரிதான், அல்லது கபருக்குள்ள இருந்தாலும் சரிதான். அவங்க சொன்ன வார்த்தை என்ன? ஹாவுலாய் ஷுஃபாஉனா இன்தல்லாஹ். இவர்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வார்கள். இன்றைக்கு கபருக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல அவுலியாக்கள் அவர்கள் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய சிபாரிசு செய்வார்கள் சொல்லுவாங்களே, அதே மாதிரியான வார்த்தை அன்றைய மக்காவில் இருந்த மக்கள் சொன்னார்கள், இணை வைப்பாளர்கள். இன்றைக்கு மீதியமாக தான் சொல்லாங்க. அதை சொல்லி போட்டு அல்லாஹ் நப்பி ஊனல்லாஹ், வானத்திலேயும் பூமியிலேயும் அல்லாஹ்வுக்கு தெரியாத விஷயத்தை நீங்கள் இவர்கள் மூலமாக அறிவிக்க போறீங்களா
இவங்க போய் அல்லாஹ்க்கு தெரியாத ஒன்றை இவங்க போய் செல்லுவார்கள் என்று. அப்ப அல்லாஹ் ஒன்றும் தெரியாதா? இப்படி நீங்க சிபாரிசுக்கு ஆள் ஏற்படுத்துறதை அல்லாஹ் என்ன சொல்லான்? இணை வைக்கிறீர்கள் சொல்லான். சிபாரிசு செய்யறதுக்கு இறந்து போனவர்கள் தானே, அவர்களை ஆள் வைப்பதை இணை என்று சொல்லான். எங்க சொல்லான்? தொடர்ச்சி அந்த வசனத்தில் சொல்லான், சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன். இவர்கள் வைக்கின்ற இந்த இணையை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன். சிபாரிசுக்கு ஆள் எடுத்தாலே அது இணை வைக்கிறது என்று சொல்லான். அப்ப இணை வைத்த என்ன நடக்கும்? நாம சொன்ன கலிமா நெஞ்சிரும், முறிஞ்சிரும், ஒது முறியும், நோம்பு முறியும் என்றாபல அல்லாவுக்கு இணைய இல்லை என்றா இப்படி நாம சொல்ல போது அது கலிமா முறியக்கூடிய நிலையாக பேய்த்திரும். சரியானே? எனவேதான் அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தில் என்ன சொல்லலாம்? சூரத்துல் அஹ்காப், அல்லாஹ்வை விட்டு கியாம நாள் வரையும் இவர்களுடைய அழைப்புக்கு விடை கொடுக்காதவர்களை அழைக்கக்கூடியவர்களை விட வழிகேடர்கள் யார்? அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், விடை அளிக்க மாட்டார்கள். அதனால் தான் அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் கேட்கிறான், அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தாஹு வ யக்ஷிஃபு ஸூ. ஒரு கஷ்டத்தில் ஆனவன் பிரார்த்தித்தால் அவனுக்கு விடை அளித்து அவனுடைய கஷ்டத்தை நீக்குபவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாராவது இருக்காரா என்று கேட்கான். அப்ப ஆட பிரார்த்திக்கட்டான் அல்லாஹ் கிட்ட, இலாஹும் அல்லாஹ், அல்லாஹ்வோடு இன்னொரு இலாஹ் இருக்கான்னு கேட்கான். எனவே கஷ்டத்தை நீக்க நீங்கள் இன்னொருவரிடம் பிரார்த்தித்தால் அவரை யாராக எடுத்துக்கொண்டேன்? இலாஹாக எடுத்துக்கொண்டேன். நான் சொல்லனா? அல்லாஹ் சொல்லான். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா நெஞ்சிரும், உடஞ்சிரும். லா இலாஹ இல்லல்லாஹ்ல என்ன சொல்ல? நாம அல்லாஹ்வை தவிர இன்னொரு இலாஹ் இல்லை எங்கோ வணங்குவதற்கு தகுதியானவன். இப்படி சொன்ன நாங்க எப்படி நாங்க பிரார்த்திக்கிறது? பிரார்த்திக்க அல்லாஹ் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க முடியாது. எனவேதான் இது போன்ற வசனங்கள் அல் குர்ஆனில நிறைஞ்சி இருக்குது. சரியானே? வல்லதீன ததுஊன மின் தூனிஹி, அல்லாஹ்வை விட்டு நீங்கள் வேறு யாரையெல்லாம் பிரார்த்திப்பீர்களோ லா யஸ்ததீஊன நஸ்ரக்கும், அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய சக்தி வர மாட்டார்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த லைவான ஹதீஸை வச்சு இறந்து போன கபரில் இருக்கக்கூடிய நல்லடியாள நாங்க பிரார்த்திக்கிறோம் என்ற பேர்ல போனோம் எங்க வைத்திருவோம். ஈமானை இழந்து சிறுக்கு செஞ்சவர்கள் ஆயிடுவோம். நம்முடைய எண்ணத்தில நாம பெரிய வணக்கம் செய்யறவர்கள் அறிக்கலாம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்லான், இன்னொரு வசனத்தில் சொல்லான், நபியை சொல்லுங்க, அராய்த்தும் ரக்காக்கும் அல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு நீங்கள் எவர்களை எல்லாம் பிரார்த்திக்கிறீர்களோ, என்ன பிரார்த்தனை செய்யறது பாக்கள் செல்லதானே. நாங்க அவர் கபர்ல போய் சுஜூது செய்தோமா என்று கேட்காங்களா? இங்க அல்லாஹ் எதை பத்தி பேசுறான்? பிரார்த்திக்கிறீர்களோ அத்தகைய உங்களுடைய இணையாளர்கள் அவர்களை பார்த்தீங்களா? அரூனி மாதா ஹலகு மினல் அர்த், அவங்க இந்த பூமியில என்னத்தை படைச்சிருக்காங்க காட்டி பார்ப்போம். ஏதாவது ஒரு பொருள் உயிரை படைச்சிருக்காங்களா? அல்லாஹ் கேட்கான். அம்லஹும் ஷிர்கும் ஃபிஸ் ஸமாவாத், அல்ல இந்த வானலோகங்களில் அவங்களுக்கு நான் பார்ட்னர்ஷிப் கொடுத்திருக்கேனா என்று இப்படி அல்லாஹ் தஆலா கேட்கிறான். எனவே இது போன்று நிறைய வசனங்கள் எங்களை எச்சரிக்கிறது. மறுமை நாளையில கடைசியா மறுமை நாள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பிரார்த்திக்கிறவர்கள், ஏசுநாதரே என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தித்தால் அவரை அல்லாஹ்வுக்கு இணையாக்கி விட்டாங்க என்று எல்லா முஸ்லிம்களும் சொல்வேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபி இல்லையா? அதன் பின்னாடியில் அல்லாஹ் சொல்லான், வைதார அல்லதீன அஷ்ரகு ஷுரகாஹும், மறுமை நாளையில எவர்களை நாம பிரார்த்தித்து இணை வைத்தோமோ இணையாக்கினோமோ அவர்களை கண்டால் சொல்வார்களாம், ரப்பனா ஹாஉலாய் ஷுரகாஉன அல்லதீன குன்னா நதுஉ மின் தூனிக், உன்னை விட்டு நாங்கள் உலகத்தில் பிரார்த்திச்சிருந்தோமே, யாராலும் எங்களுடைய தேவையை கேட்டுக்கிருந்தோமே, அப்படியான உனக்கு இணையாளர்கள் இவர்கள் தான் என்று அவர்கள் மறுமை நாளையில் சொல்வார்கள். அப்ப என்ன நடக்கும்? அவங்களுக்கு என்ன பரிசு வரும்? இன்னைக்கு சிலர் சொல்லாங்கானே, நாங்க எந்த ஷேக்மார்களுக்கு நாங்க ராத்திப்பு செய்யறோமோ எவ்வளவு பிரார்த்திக்கிறோமோ மறுமையில வந்து எங்களை காப்பாத்துவாங்கண்டு. அதான் நடக்கும். அல்லாஹ் தஆலா அதற்கு யாரெல்லாம் நீங்க பிரார்த்திங்கன்னு சொல்லி கொடுப்பார்களோ, அதுக்கு வழிகாட்டினார்களோ அவர்களை இவர்களையும் சேர்த்து நரகத்தில் போட்டுருவான். எனவேதான் அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் மிக தெளிவாக இருப்போம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் நேரடியாக நாம் அல்லாஹ்வுடைய நேரடியாக கேட்கலாம். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் என்று சொல்லுவோம். எனவே அந்த நேரடியாக நாங்கள் கதைக்கிற முழுதும் அவனுக்கு தெரியும். அந்த அல்லாஹ்வுடைய நேரடியாக கேட்போம். இடையில தரகர் ஒன்றும் நமக்கு அதுவும் இறந்து போனவங்கள்ட்ட அது யாராக இருந்தாலும் அவர்கள் வேறொரு ஆலமுல் பர்சக் என்கிற திரையுலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் பூமியில் உள்ளவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர்கள் நபிமார்களாக இருந்து அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருப்பார்கள். சுஹதாக்கள், அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் மரணித்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் ரிஸ்க் வழங்கப்பட்டிருக்கிறார்கள் தவிர அவருடைய உலகத்துக்கு நம்முடைய உலகத்துக்கும் என்னல எந்த சம்பந்தமும் இல்லை. எனவே நாங்கள் அவரிடம் பிரார்த்தித்தால், நம்முடைய தேவைகளை கேட்டால், நாங்கள் அல்லாஹ்வுக்கு இணையாக்கியதாக, குறிப்பா சிபாரிசுகளை ஏற்படுத்தினால் இணையாளர்கள் ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லத்தால நாங்கள் அவைகளை தவிர்த்து கொள்வோம். அல்லாஹ் பேசி எனக்கும் உங்களுக்கும்
தெளிவை தந்தல்வான வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹ்.